ஹாய் மச்சீஸ். லிவிங் ரூபீஸ் 02 தர்ஷன் 12 ஜோதிர்லிங்காஸ் நம்ம சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 10 கோயிலில் செடி பிளான் பண்ணிட்டோம். அந்த 10 கோயிலுக்கும் நம்ம காசு எடுத்துகிட்டு போகல. ஒரு ஆட்டோ வாடகை எடுத்து போகிற வழியில் ஜூஸ் எல்லாம் ஹோல்சேலில் வாங்கி அது எல்லாருக்கும் சேல் பண்ணி அதில் வர அமௌண்ட் வச்சு வேறு கோயிலுக்கு போயின்னு அதில் இருக்கிற மிச்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பில் பத்திரிகை வாங்கி அதை சேல் பண்ணி அதில் வர அமௌண்ட் வச்சு இன்னொரு கோயிலுக்கு போய்க்கின்னு இந்த மாதிரி நம்ம 10 கோயிலில் செடி பிளான் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இன்னும் 2 ஜோதிர்லிங்கம் இருக்குது. வாங்க நம்ம அந்த 2 ஜோதிர்லிங்கத்துக்கும் போகலாம். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க சோமநாத் டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் என்னால் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துங்க, மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பேஜராக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நாள் நீங்களும் புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றின்றது உண்மை அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுனே இருக்கேன். அவரது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, சரி வாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், ஃபுல் ட்ரெயினே காலி காலி. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம வீரவேல் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். வாங்க வெளியே போகலாம். ஓகே, ஹாய் மச்சீஸ், நம்ம இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட எத்தனாவது டெஸ்ட்டில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டே 19. நம்ம அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி நம்ம 10 கோயிலில் சரி பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜோதிர்லிங்கத்துலேயே நம்பர் 1 ஜோதிர்லிங்கம் சோமநாத் சாமி டெம்பிளுக்கு தான் இப்போ போயின்னு இருக்கோம். அதான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா குஜராத் வீரவேல் ஜங்ஷன். இங்கேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து இறங்கிட்டு மேலே காசே இல்லை, 100 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணாங்களா, அப்புறமா எங்கள் அண்ணா காசு தான் கேட்டாங்களா, நான் 100 ரூபா இருக்குண்ணா அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா 5000 ரூபா அமிச்சாங்களா. அப்புறமா அண்ணா 5000 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே எங்கள் அண்ணா 2000 ரூபாய் வாபஸ் அமிச்சிட்டேன். சரி வாங்க, இப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, இப்போ நம்ம சோமநாத் டெம்பிளுக்கு வெளியே போயிட்டு ஆட்டோ பிடிச்சிக்கின்னு போகலாம். ஓகே, இங்கேயும் ஒரு பிளான் வாங்கி பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து லாஸ்ட் நாகேஸ்வர் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம சேலஞ்ச் முடியுது, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம்னா உங்களுக்கு வெளியே நிறைய ஆட்டோ இருக்கும். ஒருத்தருக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு இங்கேருந்து டெம்பிளுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். போகிற வழியில் பார்த்தா கப்பலெல்லாம் கரையில் நின்று இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கடல் தண்ணி உள்வாங்கிட்டு இருக்குது. ஈவினிங் ஆனால் மறுபடியும் தண்ணி வரல, அப்போ கப்பல் மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபுல்லு கீழே தரை தெரியுது அவங்களுக்கு. கப்பல்லாம் கரையில் நின்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போனவங்களுக்கு தெரிதா டெம்பிள். இதுதான் நம்ம சோமநாத் டெம்பிள். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு ரூம் கிடைக்குதான்னு தேடி நின்று. ஹாய் மச்சீஸ், இங்கே உள்ளே போய் கேளுன்னு இருக்காங்க. 200 ரூபா 90 ரூபீஸ்க்கு இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஓகே, உள்ளே வந்து ரூம் புக் பண்ணலான்னு கேட்டால் நிமிஷம் உக்காருப்பான்னு சொல்லிட்டாங்களா. அந்த கேப்பில் போய் பல்வலிக்கு நட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் வந்து உக்காந்துருந்தேன். அப்புறம் போய் கேட்டால் 10 மணி தான் செக்இன்னு சொல்லிட்டாங்க. ஹாய் மச்சீஸ், ரூம் இருக்குது. ஆனால் என்னென்னா 10 மணிக்கு தான் அங்கே செக்இன் பண்ணுறது தான். நைட் 9 மணிக்கு செக் அவுட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அதனால் இப்போ டைம் பார்த்தா 8:30 மணி ஆகுது. இன்னும் 1.5 ஹவர் வெயிட் பண்ணோம். சரி, இந்த 1.5 ஹவர் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு உட்காந்து கேதார்நாத் வீடியோ எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்து இருக்கேன். வாங்க, இப்போ வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 10 மணிக்கு போய் செக்இன் பண்ணிட்டு உள்ளே போய் தண்ணியெல்லாம் ஊற்றின்னு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஃபைனலி நம்ம ரூம் எடுத்துட்டோம். வாங்க இப்போ மேலே போகலாம். மேலே போய்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், ரூமுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 ரூபீஸ் ஆச்சு. அவங்க 150 வாங்கிக்கிறாங்க. ரிட்டன் நம்ம காலி பண்ணுறப்போ 60 ரூபாய் சேஞ்ச் வாபஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் தரவங்க வாபஸ். வாங்க இப்போ ரூமுக்கு போகிறோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், ஃபைனலி குளிச்சாச்சு. வாங்க இப்போ கோயிலுக்கு போகலாம். ஓகே, கோயிலுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம். பசி எடுக்குது, 12 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி முற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நைட் 11 மணி ட்ரெயின் இருக்குது. இங்கேருந்து துவாரகாக்கு போயிட்டு நாளைக்கா நாகேஸ்வர் டெம்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது. சரி வாங்க, நான் ஏசி ரூமு. இங்கே 200 ரூபீஸ், அங்கே 90 ரூபீஸ்.
அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு உள்ளே வந்தா இங்கே ஒரே ஒரு ஹெட்ஃபோன் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. ஃபோன்லேருந்து எல்லாம் இங்கே கொடுத்துட்டு உள்ளே போகணும். ஸோ சேட். ஃபைனலி நம்ம சோமநாத் டெம்பிள் தரிசனம் ஆயிடுச்சு. சாமி 5 நிமிஷத்துல பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு செடி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் இருக்குது. சரி வாங்க சாப்பிட்டு போய் செடி வாங்கி வந்து நீங்கள் எங்கன்னா நியர்பை பிளான் பண்ணிவிட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகே, இங்கே பாருங்க பின்னால் எல்லாம் இவ்வளோ புறாங்க இருக்குது. எதனா தீனி கச்சிச்சுன்னா வாங்கினா புறா தீனி போடலாம் அப்புறமா. ஓகே, அப்புறம் சாப்பிட்லான்னு வந்து பையா கிட்ட ஒரு மேகி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் பானிபூரி இருந்துச்சு. அப்படியே பையா கிட்ட பானிபூரி அடிச்சு தள்ளிட்டு செடி வாங்கினான்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டேன். ஆய் போல போய் ஃப்ளவர் ஷாப்க்கு இதுன்னு போனாங்க. விட தேங்காய் மரம் தான் இருக்குது. தேங்காய் மரம் எவ்வளோன்னு கேட்டால் 600 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால வாபஸ் வந்தேன் நான். சும்மா அது கூட போய் இந்த ஆட்டோக்காரனுக்கு 200 ரூபாய் லாஸ். செடியோ வாங்கலை, ஒன்றுமே வாங்கலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க அதுக்காக போயிட்டு பார்க்கலாம். என்ன வீட்டில் செடி வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் செடி தேடிட்டு ரோடாக சுற்றிட்டு இருந்தேன். சந்தில் முந்தில் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வீட்டில் கேட்டால் அவங்களும் தரதில்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஒரு வேப்பில் செடி பார்த்தேன். ஆனாலும் எனக்கு எங்கேயோ பிச்சு எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு மனசே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு சுற்றினே இருந்தேன். சுஸ்தாயிட்டு ஹாய் மச்சீஸ். தேடி தேடி ஃப்ளவர் கிடைக்கவே இல்லை. சுஸ்தாயிட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். போகிற இடத்துல எங்கே நம்மளுக்கு செடி கிடைக்குதோ அங்கே வாங்கி அங்கே நியர்பை எங்கன்னா சிவாப்பா கோயில் இருந்துச்சுன்னா அங்கே பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி 10 இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் செடிக்கு என்ன யோசிச்சுன்னே சரி கடலிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், கொஞ்சம் ஆராமாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கா போனேன். எதுவும் யோசனை வரேன்ட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அப்படியே கேமரா தம்முன்னு காற்று கீழே விழுந்துருமா ஃபோனு. ஐயோயோ அப்படின்னு ஓடி வந்து பார்த்துன்னுக்குறேன். அப்படியே நல்லவே இல்லை, ஃபோனுக்கு ஏதாவது. ஹாய் மச்சீஸ். அப்படி பண்ணிட்டு திரும்பி நிற்கிற ஃபோனே கீழே விழுந்துச்சு. எப்படியோ டிஸ்பிளே எதுவுமே ஆகாமல் நல்லபடியாக இருந்துச்சு. இல்லைனா என்ன இருக்கும், வீடியோ எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சரி வாங்க செடி போய் செடி தரலாம். அங்கே போய் தேடி 200 ரூபாய் சும்மா லாஸ் ஆயிடுச்சு. இப்போது ஆட்டோக்காரனுக்கு 200 ரூபாய் கொடுத்து அளவு கூட போயிட்டு சும்மா வாபஸ் வந்தேன். அங்கே போனால் வெறும் தேங்காய் செடி தான் இருக்குது. சரி அதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டால் 600 ரூபாய் நின்று இருக்காங்க. அப்போ அவங்க 600 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது சொல்லுங்கள். சரி வாங்க முன்னால் போகலாம். அப்படிக்கா போய்ட்டு தான் வீட்டுக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைனா எங்கன்னா செடி பிச்சுட்டு இங்கே யாருனா சாப்பாடு கூட கஷ்டப்படுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க முன்னால் போயிட்டு செடி கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஹாய் மச்சீஸ். வாங்க இப்போ போய் செடி தேடலாம். வந்து வீடியோ பண்ணியாச்சு. இப்போ செடி தேடி செடி கண்டுபிடிச்சி பிளான் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிக்கலாம். செடி எங்கேயுமே கிடைக்கலையா. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி எங்கள் மம்மி சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி மாங்காய் வாங்கி சாப்பிட்டு மாங்காய் கொட்டை நட்டவே அப்படின்ட்டு. அதை தான் இன்னைக்கு இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவுமே செடியே கிடைக்கலடா அப்படின்ட்டு. என்ன அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டும் அதே தான் சொன்னானே. சரி ஒரு மாங்காய் வாங்கி சாப்பிட்டு மாங்காய் கொட்டை நட்டு போய் அதே செடி வளரும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம எல்லா கோயிலும் செடி நட்டு வச்சோம். ஆனால் இந்த சோமநாத் கோயிலில் வந்துட்டு நம்ம விதை போட போகிறோம். ஸோ நம்ம போட்ட விதை பெரிய மரமாக நம்ம சிவாப்பா வளர வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இதில் சொல்லுவாங்க தெரியுமா, மீன்ஸ் பிரதீப் ஒரு ஃபிலம் வந்துச்சு தெரியுமா, இதில் அது லவ் டுடேல அவன் நாங்கள் பள்ளம் தோண்டு மாங்காய் கொட்டை வச்சுட்டு எடுத்து பார்த்துன்னு இருப்பானே மாங்காய் செடி வருதான்ட்டு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தப்போ பெரிய மரமாக இருந்திருக்குமே. அந்த மாதிரி நம்ம மாங்காய் சாப்பிட்டு மாங்காய் கொட்டையை பிளான் பண்ணலாம். அதுதான் தண்ணி பிடிச்சின்னு பண்ணியிருக்கேன். மாங்காய் சாப்பிட்டு
மேங்காய் கொட்டை பிளான் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு. நம்ம சிவாப்பா நீ எல்லா இடத்துலையும் செடி நட்ட வச்சிட்டு இந்த இடத்துல விதை போடுறான்னு சொல்லிட்டு நம்ம சிவாப்பாவே ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்கேயுமே நம்மளுக்கு செடி கிடைக்கல. போகலாம், ஒரு மாங்காய் வாங்கலாம், சாப்பிட்லாம். சாப்பிட்டு அந்த கொட்டையை நம்ம பிளான்ட் பண்ணலாம். ஓகே, அது அடுத்த வாட்டி நம்ம வந்து பார்க்குறப்போ அதுக்கு ஒரு பெரிய மரமாக வந்திருக்கும். வந்திருக்கோம் இல்லை வளரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி வாங்க போயிட்டு மாங்காய் வாங்கலாம். ஓகே, மாங்காய் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், மாங்காய் பர்ச்சேஸ் பண்ணோம். அரை கேஜி 50 ரூபான்னாங்க. அதில் வெயிட் பார்த்தா 3/4 கேஜி வந்துச்சு. ஆண்டி 70 ரூபா வாங்கிக்கினாங்க. ஒன்று சாப்பிட்லாம், ஒன்று பிளான்ட் பண்ணலாம். ஓகே வாங்க போகலாம். சாமி கொல சாமி எல்லாம் சரி சாமி, ஒன்னு கேட்டா தப்பா தப்பா, வேற யாரும் துணையில்ல கூட வரவில்லை, எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடேத்து, இந்த வரம் போதும் அப்பா. தண்ணி தன்னாலே தண்ணி தன்னாலே தண்ணி தன்னாலே தண்ணி. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம சோமநாத் டெம்பிள் கிட்டேயும் பிளான் பண்ணிட்டோம். அங்கே தெரிதா நம்ம மண்ணு தோண்டி பொழிச்சிக்கிறது எல்லாத்துலையும் நம்ம செடி வச்சோம். ஆனால் நம்ம நம்பர் 1 ஜோதிர்லிங்கமான சோமநாத் கோயில்கிட்ட விதை போட்டிருக்கோம். அது பெரிய மரமாக வர நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சிவாப்பா கரெக்டாக அங்கே இருக்கார் தெரியுமா, அது ஸ்ட்ரைட்டாக இங்கே கீழே தான் நம்ம செடி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வாட்டி இங்கே வந்து பார்க்குறப்போ அது செடி மொழிச்சிருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்குறப்போ அது பெரிய மரமாக வந்திருக்கும். இப்படிக்கா போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே நம்ம இப்போ எப்படி மாங்காய் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி அதாவது மாங்காய் பிச்சு இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிவாப்பா அந்த மாதிரி பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி வாங்க, இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இன்னொரு மாங்காய் இருக்குது, இப்போ இது போய் ரொம்ப பீஸாக சாப்பிடலாம். ஓகே, அங்கே தான் நம்ம மாங்காய் செடி வச்சுருக்கோம். வரும், பெரிய மரமாக வளரும். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கூட உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ அதை செய்யற, உனக்கு அது வராது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. மத்தவன் என்னடா சொல்றது, நீ யாரு, நீ சொல்லு. உன்னை எதிர்த்து நிக்கிறவ கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ. அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு, இதான்டா என் லேபிள். ஹாய் மச்சீஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7 மணி ஆகுது. விக்கா பின்னாலே கோயிலெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க, சூரியன் பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு பண்ணிக்கிறாரு. சரி வாங்க, நம்மளும் இப்போ ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நைட்டு 11:05 ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து துவாரகாக்கு. அங்கே போயிட்டு அங்கேருந்து 16 கிலோமீட்டர் நாகேஸ்வர டெம்பிள். நாகேஸ்வர டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே ஒரு செடி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரப்போ துவாரகா பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் பெங்களூருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி இன்னும் ஒரே ஒரு கோயில் தான் மிச்சம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருங்க, மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பேஜராக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நாள் நீங்களும் புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றின்றது உண்மை அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுனே இருக்கேன். ஆகுறது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, சரி வாங்க ரூமுக்கு போகலாம் இப்போ. ஓகே, அப்புறம் ரூமுக்கு வர வழியில் அண்ணா மீன் பிடிச்சின்னு இருந்தாரா. சரி அப்படியே எப்படின்னா மீன் பிடிக்கிறதுன்னு கேட்டுருந்தேன். அண்ணாவை வலை வீசி காமிக்கிறேன் பாருப்பான்னு சொல்லிட்டு வலை வீசின்னு இருந்தாரா. சரி வீசுப்பான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அது எவ்வளோ பெரிய மீன் தான் மாட்டுது, நானும் கொஞ்சம் ஆர்வம் எதிர்பார்த்துனே இருந்தேன்னா லாஸ்ட்டில் அண்ணாவோ ஏதோ பெரிய மீன் தான் மாட்டிக்குதுன்ற மாதிரி மீன் சார்ந்து பாருங்கள். அவர் கூட ரியாக்ஷன் பாருங்களா, பெரிய மீன் ஏதோ மாட்டினுக்கிற மாதிரி இஸ்துன்னு இருந்தாரா. சரின்னு பார்த்தா அப்புறம் பையாக்கு பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே ரூமுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கிறப்ப தான் ரூமுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வழியில் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரீயான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்களா. சரி ஃப்ரீ தானே சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பாடு வாங்கிட்டேன். ஆனால் சாம்பார் ஒரு மாதிரி சப்புன்னு நல்லாவே இல்லையா, வாயில் ஒரு மாதிரி ஆயிட்டுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பையா கிட்ட 30 ரூபா கொடுத்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு
No, 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 no. சீஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு பேக் எடுத்துன்னு நம்ம இங்கேருந்து வீரவேல் ஜங்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து துவாரகாக்கு போகலாம். வாங்க, நைட்டு 11 மணி ட்ரெயின் இருக்குது. ஓகே வாங்க ரூமுக்கு போகலாம். இப்போ ஹாய் முச்சீஸ், வாங்க வெக்கேட் பண்ண டைம் ஆயிடுச்சு, போகலாம். இப்போ ட்ரெயின் போயிடலாம். போயிட்டு ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம். அது ஒரு ஸ்லிப் கொடுத்துட்டு 60 ருபீஸ் வாபஸ் கொடுத்தாங்க. நீங்களும் சோமநாத் டெம்பிளுக்கு எதனா வந்தீங்கன்னா வேறு எங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ரூம் எடுக்கிறதுக்கு ஆறாமல் எங்கள் ஃபேமிலியோட வந்து ஆறாமல் இங்கே ரூம் எடுங்க. ஏன்னா லேடிஸ் செப்பரேட்டாக ஜென்ஸுக்கு செப்பரேட்டாகவும் இங்கே ரூம் தராங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க நம்ம போகலாம். ஓகே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. டெம்பிள்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு ஷேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஆச்சு. சரி வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போகலாம். ஓகே, ஹாய் மச்சீஸ், வீரவேல் ஜங்ஷன்லேருந்து துவாரகாக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். சரி வாங்க, ட்ரெயின் இன்னும் டைம் இருக்குது, வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலாம். ஓகே, 20 ருபீஸ். டீ குடிச்சிட்டு வந்தால் ட்ரெயின் கரெக்டாக ரெடியாக வந்து நின்றுட்டு இருந்துச்சா. ஓகே விக்கி, ட்ரெயினில் ஏறி ஒரு இடம் பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ட்ரெயினே காலியாக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து ஏறி மேலே போய் படுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தூங்கின்னு போகலாம் நிம்மதியாக ஆடின்ட்டு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். நல்லா நிம்மதியாக பார்த்து தூங்கின்னு போகலாம். வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் துவாரகாவில் மீட் பண்ணுறோம். ஓகே, இன்னும் ரிமைனிங் ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம பெங்களூருக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்காக நம்ம அப்பா அம்மா வெயிட் பண்ணி இருக்காங்க. எனக்கு பிரிஞ்சு 20 நாள் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்ததே இல்லை. லாஸ்ட்டாக மூவிக்கு போனப்போ போயிருந்து, அதோ ஒரு 10 நாள் 15 நாள் போனாலும் தான். அப்போனா கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க, கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. இப்போ யாருமே நம்ம ஒண்டியா அவ்வளோ தூரம் வந்து 20 நாள் எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, இன்னும் ஒரு 4 நாள் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு பெங்களூர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன். ஓகே, குட் நைட். நாளைக்கு காத்தால மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.